வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றார் தமிழிசை சவுந்தரராஜன். 22ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் வாக்கெடுப்பு நடத்தி முடிக்க அதிரடி உத்தரவு. மக்களுக்கு பணி செய்வதே எனது முதல் பணி. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். புதுச்சேரியை தனது சொத்து என நினைப்பவர்கள் விரைவில் ஏமாந்து போவார்கள். பொதுக்கூட்ட மேடையில் ராகுல் காந்தி ஆவேசம். துணைநிலை ஆளுநர் பொறுப்பிலிருந்து விடைபெற்றார் கிரண்பேடி. காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் வழி அனுப்பி வைப்பு. அரசு சார்பில் கொண்டாடப்பட்ட சிங்காரவேலர் பிறந்த நாள் விழா. உருவ சிலைக்கு முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தின் 31வது துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு முதலமைச்சர் உள்ளிட்ட பலர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 31வது துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் எளிய முறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 5வது பெண் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழிசைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர் ரங்கசாமி மற்றும் என்ஆர் காங்கிரஸ், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் ஆளும் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசானது சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை வருகின்ற 22ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் நிரூபிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். ஆளும் காங்கிரஸ் அரசின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆகியவை 14க்கு 14 என சமமாக உள்ளதால் ஆளும் அரசு தப்புமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. தமிழில் பதவியேற்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆசை என்றும் அது தற்போது நிறைவேறியுள்ளதாகவும் SC/ST சார்ந்தவர்களுக்கான உதவித்தொகை வழங்குவதற்கு முதல் கையெழுத்தை போட்டுள்ளேன் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தின் புதிய துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் மாளிகையில் தமிழில் பதவியேற்றுக் கொண்டார். இந்திய அரசியல் அமைப்பு பேணி பாதுகாப்பதற்கு முழு முயற்சி மேற்கொள்வேன் என்றும் புதுச்சேரி மக்களின் நலனை பாதுகாக்கவும் அவர்களுக்கு பணியாற்றவும் என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன் என்றும் விழுமிய முறையில் உறுதி கூறுகிறேன். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநராக மட்டுமல்லாமல் மக்களுக்கு துணை புரிய வந்திருக்கிறேன் என்றும் தமிழில் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என நெடுநாளைய ஆசை அது நிறைவேறி உள்ளதாகவும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என வந்திருக்கிறேன் எனவும் மகப்பேறு மருத்துவராக இருந்தபோது பிறந்த குழந்தையை சிறப்பாக கையாண்டேன், அதே போல இங்கேயும் எனது பணி இருக்கும் எனவும் கூறிய அவர் தற்போது இரட்டை குழந்தைகளை சிறப்பாக கையாள்வேன் என்றார். புதுச்சேரியை தனது சொத்து என்று நினைப்பவர்கள் விரைவில் ஏமாந்து போவார்கள் என ராகுல் காந்தி ஆவேசமாக கூறினார். புதுச்சேரி மாநிலம் AFT திடலில் காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கு புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி மாநிலம் தனித்துவமான மாநிலம் என்றும் நாட்டில் உள்ள பல கலாச்சாரங்கள் ஒரே ஆன்மாவாக எழுந்து நிற்பதாக வெளிநாட்டினர் கூறுவார்கள் என்றார். மேலும் புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உள்ளது என்றும் ஆனால் பிரதமர் மோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட அனுமதிக்கவில்லை எனவும் அவருக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தேவை, தேசத்தின் பிரதமராக இருக்க வேண்டும், மக்களை பற்றி கவலைப்படவில்லை என்றும் கூறிய அவர், இந்தியாவில் தான் புதுச்சேரி இருக்கிறது என்றால் இந்தியாவும் புதுச்சேரியில் தான் உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் புதுச்சேரியை எனது சொத்து என்று நினைப்பவர்கள் விரைவில் ஏமாந்து போவார்கள் எனவும் கூறினார். உங்களுக்கு நான் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், உங்களது வாக்கு உங்களது எதிர்காலத்தில். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பிறந்தநாளையொட்டி அவருக்கு முன்னாள் முதல்வர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்.
அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் அவருடன் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் வாரிய தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள், பல்வேறு சமூக அமைப்பினர், ஆட்டோ ஓட்டுநர்கள், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் முதல்வர் ரங்கசாமிக்கு பாண்டி கடலூர் நெடுஞ்சாலை கோட்டைமேடு சிக்னலில் இருந்து மேளதாளத்துடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதேபோல் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு பாண்டி கடலூர் நெடுஞ்சாலை கோட்டைமேடு சிக்னல் அருகே சஞ்சனா குரூப் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி தலைவர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் அருகில் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி மற்றும் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதனையடுத்து அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பெரியார் சிலை எதிரில் ஆர்கே நகர் நண்பர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தல் குறித்து கலால்துறை ஆணையர் சுதாகர் தலைமையில் மதுபான கடை உரிமையாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி மதுபான மற்றும் சாராய கடை உரிமையாளர்களுடன் கலால்துறை சார்பில் ஆலோசனை கூட்டம் ஆணையர் சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மதுபான விற்பனை குறித்தும் மேலும் தேர்தல் விதிமுறைகள் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை அவர் வழங்கினார். தொடர்ந்து அனைத்து கடைகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என உரிமையாளர்களுக்கு ஆணையர் உத்தரவிட்டார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சரவையுடன் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார். யூனியன் பிரதேசத்தின் 31வது துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பதவியேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர் சிவக்கொழுந்து, அமைச்சர்கள் கமலக்கண்ணன், ஷாஜகான், கந்தசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட ஆரியபாளையம், திருக்காஞ்சி, ஒருவையாறு மற்றும் கீழூர் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் துவக்கி வைத்தார். மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட ஆரியபாளையம், பொன் செல்வராஜ் நகர், கலைவாணர் நகர், திருக்காஞ்சி விரிவாக்கம், ஒருவையாறு, நத்தமேடு மற்றும் கீழூர் இடுகாடு ஆகிய பகுதிகளில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சுமார் 88,10,000 மதிப்பில் புதியதாக சாலை அமைக்கும் பணி மற்றும் எல் வடிவ மற்றும் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆனந்த சங்கர், துணைத் தலைவர் ரேவதி பர்குணன், செல்வம், கட்சியின் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பிலிருந்து கிரண்பேடி நீக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் அணிவகுப்பு மரியாதை செலுத்தி வழியனுப்பினர். புதுச்சேரியில் கடந்த 2016ஆம் ஆண்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி பொறுப்பேற்றார். இந்நிலையில் துணைநிலை ஆளுநர் பொறுப்பிலிருந்து திரும்ப பெற குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார். தொடர்ந்து தெலுங்கானா ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது. பின்னர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரிக்கு வந்தார். அவர் வருவதற்கு முன்னதாக ஆளுநர் கிரண்பேடி செல்லும் போது காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை மற்றும் வழியனுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இருப்பினும் 2 தினங்களுக்கு அவர் ஆளுநர் மாளிகையிலேயே தங்குவார் என தெரிய வருகின்றது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் கடலூர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் கமலக்கண்ணன், அரசு கொறடா அனந்தராமன், சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி உட்பட பலரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதேபோல கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர்.
இதேபோல புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மற்றும் பல்வேறு மீனவர் அமைப்புகள் சார்பாக சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்த நாளை அனுசரிக்கும் வகையில் சோலைநகர் பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாநில செயலாளர் சிவகுமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் மீனவர் அணி பாசறை செயலாளர் வினோத் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் இளங்கோவன், ஞானப்பிரகாசம், ரமேஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல்வேறு மீனவர் அமைப்புகள் சார்பில் சிங்காரவேலரின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. கொரோனா தடுப்பூசி போடுவதில் புதுச்சேரி மாநிலம் முதன்மை மாநிலமாக இருக்க வேண்டுமென புதியதாக பொறுப்பேற்றுள்ள துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பேற்ற பின்னர் கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போடும் மையத்திற்கு சென்று அங்கு தடுப்பூசி செலுத்திக் கொண்ட செவிலியர்களுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து கருத்தரங்க கூட்டத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடையே பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், கொரோனாவிற்கு நம் நாட்டிலேயே தடுப்பூசி கண்டுபிடித்தது மிகப்பெரிய தருணம் என்றும், நம்மை சுற்றி கொரோனா உள்ளது எனவும், கொரோனாவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதால் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றார். மேலும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்திய அவர், தடுப்பூசி போடுவதில் புதுச்சேரி மாநிலம் குறைந்த சதவீதத்தில் உள்ளதால் அதிகப்படியான தடுப்பூசி எடுத்துக்கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தடுப்பூசி போடுவதில் புதுச்சேரி முதன்மை மாநிலமாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சேலியமேடு கிராமத்தில் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் பல்நோக்கு கைவினை பயிற்சி மையம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, சமூக நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் பல்நோக்கு கைவினை பயிற்சி மையம் திறப்பு விழா ஏம்பலம் தொகுதி சேலியமேடு கிராமத்தில் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வரைவு நிலை மேம்பாட்டுக் கழக ஊக்கத்தொகையுடன் தொழில் முனைவோருக்கு இலவச கைவினை பயிற்சிகளான சுடுமண் சிற்பங்கள், மண் பாண்டங்கள், காகித சிற்பங்கள் மற்றும் பல வகை கைவினை பயிற்சிகள் ஆகியவை கலாகிராம் தொழில் பயிற்சி நிறுவனத்துடன் இணைந்து நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துறையின் செயலர் உதயகுமார், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் மற்றும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் யஷ்வந்தையா, சமூக நலத்துறை இயக்குநர் பத்மாவதி, சிறுபான்மையினர் நலத்துறை இயக்குநர் சுகந்தி, மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் மலர், கல்வித்துறை வட்டம் 3 துணை ஆய்வாளர் பக்கிரிசாமி, கைவினை கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமி, அறங்காவல் குழு தலைவர் மஞ்சினி, ஆசிரியர் ஹரிஹரன், பயிற்சியாளர் அமலாதேவி மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அருகே மோட்டார் சைக்கிளை வழிமறித்து வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் மணவெளி காசி விஸ்வநாதன் நகரைச் சேர்ந்தவர் மதன். இவர் மீது கொலை மற்றும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் இவர் மோட்டார் சைக்கிளில் விழுப்புரத்தில் இருந்து ஆரியபாளையம் அரசு சாராய ஆலை அருகே வந்து கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் திடீரென்று மதனை சுற்றி வளைத்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றார். ஆனால் மர்ம கும்பலை சேர்ந்தவர்கள் கத்தி, அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் மதனை சராமரியாக வெட்டினர். இதில் சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளார். இதனையடுத்து அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. இந்த கொலையை பார்த்து மக்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து மேற்கு பகுதி போலீஸ் சூப்பரண்ட் ரங்கநாதன், வில்லியனூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மதனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மதனை கொலை செய்தவர்கள் யார், எதற்காக கொலை செய்தார்கள் என தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். மிட்டா மண்டகப்பட்டு பகுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக சேதமடைந்த வீட்டின் உரிமையாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி நிதி உதவி மற்றும் அரிசி உள்ளிட்ட அடிப்படை வாழ்வாதார பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மிட்டா மண்டகப்பட்டில் மின்கசிவு காரணமாக திருநேந்திரன் மற்றும் பெருமாள் ஆகியோரின் 2 வீடுகளும் தீக்கிரையாகின. விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து தீயணைப்பு வாகனம் வருவதற்கு முன்பே ஒரு வீடு முற்றிலும் எரிந்து அனைத்தும் சாம்பலாகியது. இதனை அறிந்து தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ், வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட 2 நபர்களுக்கும் அரசு நிதி தலா 5000 வீதமும் அரிசி மற்றும் இலவச வேட்டி சேலையை வழங்கினர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி
தெற்கு அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர் கே ராமதாஸ் சொந்த பணத்திலிருந்து அரிசியும் வேட்டி சட்டை சேலை மற்றும் உதவிகளை வழங்கி ஆறுதல் கூறினர். அவர்களுடன் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன், வருவாய் ஆய்வாளர் இளவரசி, கிராம நிர்வாக அலுவலர் காஞ்சனா மற்றும் பல்வேறு கட்சி பொறுப்பு உறுப்பினர்கள் பலரும் உடனிருந்தனர். அரசு ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் மாறிய நிலையிலும் மாறாது இருப்பது கண்டமங்கலம் பகுதிக்கு தீயணைப்பு நிலையம் வருவது மட்டுமே என அப்பகுதி மற்றும் சுற்றுப்புற மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். பணி நிரந்தரம் மற்றும் பணி உயர்வு வழங்க வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதாரத்துறையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம், பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கையில் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. குறைஞ்சது 3.5 ஆண்டுகாலமாக காலம் கடத்தி வராங்க. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றார் தமிழிசை சவுந்தரராஜன். 22ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் வாக்கெடுப்பு நடத்தி முடிக்க அதிரடி உத்தரவு. மக்களுக்கு பணி செய்வதே எனது முதல் பணி. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். புதுச்சேரியை தனது சொத்து என நினைப்பவர்கள் விரைவில் ஏமாந்து போவார்கள். பொதுக்கூட்ட மேடையில் ராகுல் காந்தி ஆவேசம். துணைநிலை ஆளுநர் பொறுப்பிலிருந்து விடைபெற்றார் கிரண்பேடி. காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் வழி அனுப்பி வைப்பு. அரசு சார்பில் கொண்டாடப்பட்ட சிங்காரவேலர் பிறந்த நாள் விழா. உருவ சிலைக்கு முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.